மாமன்னர் ராஜராஜ சோழன் தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடியே வராகி அம்மனுக்கு ஒரு தனி சன்னதியை அவர் உருவாக்கி வச்சாரு. வெற்றிக்கு உரிய தெய்வம் வராகி. அவங்கள வழிபட்டு சென்றா போர்ல தோல்வியே இல்லைன்றது சோழர்கள் மத்தியில ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையா இருந்தது. வராகி அம்மனை படம் வச்சு வழிபடலாமா, சிலை வச்சு வழிபடலாமா? ருத்ரவேல் பக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எதிரிகளை அழித்து வெற்றியை வழங்குபவள் வராகி. எதிரிகள் அப்படின்றது வெளியில மட்டும் இல்லாம நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆசை, கோபம், பொறாமை, வஞ்சனை அப்படின்னு நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த எதிரிகளை போக்கக்கூடிய தெய்வமாக விளங்குறது தான் வராகி. வராகி அப்படின்றது யாருன்னா லலிதாம்பிகை, லலிதா திரிபுர சுந்தரி, ராஜராஜேஸ்வரி அம்மன், இவங்களோட படைத்தளபதியா இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த வராகி அம்மன். வராகி அம்மன் சப்த மாதர்கள்ல ஒருவர்கள். சப்த மாதர்கள் அப்படின்றது என்னன்னா 7 கன்னியர்கள். இந்த சப்த மாதர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி. இவங்க தான் சப்த மாதர்கள். இந்த சப்த மாதர்கள் உருவானதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. முன்பொரு காலத்துல அந்தகாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரன் சிவபெருமானை நோக்கி கடுமையான ஒரு தவம் இருந்தான். அவன் தவத்துக்கு இணங்க சிவபெருமான் அந்த அந்தகாசுரன் கிட்ட வந்தாரு. அப்போ அந்த அந்தகாசுரன் சிவபெருமான் கிட்ட ஒரு வரம் கேட்டான். அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு வரம். அது என்னன்னா, போர்க்களத்துல தான் போர் புரியும் போது தான் உடம்புல இருந்து ஒரு துளி ரத்தம் விழுந்தா கூட 1000கணக்கான அசுரர்கள் உருவாகணும்னு சொல்லிட்டு ஒரு வரம் சிவபெருமான் கிட்ட கேட்டான். சிவபெருமானும் அவருக்கு அந்த ஒரு வரத்தை அளிச்சாரு. அந்த வரத்தை வாங்கின அந்தகாசுரன் அகங்காரத்துல இந்த உலகத்தையே அழிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணான். கடைசியில அவன் கைலையை நோக்கி போர் புரிஞ்சான். கைலையில யார் இருக்கா? சிவபெருமான். சிவபெருமான் அந்த அந்தகாசுரனுக்கு எதிர போர் புரிஞ்சார். அப்போ சிவபெருமான் அந்த அந்தகாசுரனை அழிக்க போகும் போதெல்லாம் அவன் உடம்புல இருந்து விழக்கூடிய ஒரு துளி ரத்தமும் 1000கணக்கான அசுரர்கள் உயிர் பெற்று வந்தாங்க. அப்ப சிவபெருமானுக்கு அந்த அந்தகாசுரனை அழிக்கிறதுல பெரிய ஒரு சவாலாவே இருந்துச்சு. அப்போ தேவர்கள் எல்லாரும் முடிவு செஞ்சு தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்திகளை சிவபெருமானுக்கு உதவி செய்ய அனுப்புனாங்க. அவங்கதான் சப்த மாதர்கள். இப்ப நம்ம பிராமின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த பிராமி அப்படின்றவங்க பிரம்மரோட அம்சம். வைஷ்ணவி அப்படின்றது விஷ்ணு பகவானோட அம்சம். மகேஸ்வரி அப்படின்றவங்க சிவபெருமானோட அம்சம். கௌமாரி அப்படின்றவங்க முருகப்பெருமானோட அம்சம். வராகி அப்படின்றவங்க வராக தேவரோட அம்சம். இந்திராணி அப்படின்றவங்க இந்திர தேவரோட அம்சம். சாமுண்டி அப்படின்றவங்க துர்கா தேவியினோட அம்சம். விஷ்ணு பகவான் எப்படி இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக வராக அவதாரம் எடுத்தாரோ அதே போல இந்த வராகி அம்மனும் இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக அவதாரம் எடுத்து வந்தாங்க. சிவபெருமானுக்கு இந்த 7 கன்னியர்களும் சப்த மாதர்களும் அந்த போர்ல துணையா இருந்தாங்க. சிவபெருமான் அந்த அசுரனை அழிக்கும் போது அவன் உடம்புல இருந்து விழுந்த ஒரு துளி ரத்தத்தையும் இந்த சப்த மாதர்கள் தாங்களுக்குள்ள அந்த ரத்தத்தை எல்லாமே வாங்கிக்கிட்டாங்க. அப்போ புதுசா ஒரு ரத்தம் இந்த பூமியில விழாத காரணத்தினால புது அசுரன் உயிர் பெற்று வர முடியல. அப்போ சிவபெருமானுக்கு அந்த அசுரனை அழிக்கிறது மிகவும் ஒரு சுலபமான காரியமா இருந்துச்சு. இந்த ஒரு போர்க்களத்துல வராகி அம்மனோட பங்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததா இருந்துச்சு. அதனால வராகி அம்மன் இந்த திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜராஜேஸ்வரி அம்மனோட படைத்தளபதியா அவங்க ஆனாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த சப்த மாதர்களோட வழிபாடு அப்படின்றது கிராமப்புறத்துல இருந்துட்டுதான் இருக்கு. வரலாற்று பக்கத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாமன்னர் ராஜராஜ சோழன் தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடியே வராகி அம்மனுக்கு ஒரு தனி சன்னதியை அவர் உருவாக்கி வச்சாரு. சோழர்கள் போர் தொடுப்பதற்கு முன்னாடி வராகி அம்மனை வழிபட்டுதான் சென்றாங்க. வெற்றிக்கு உரிய தெய்வம் வராகி. அவங்கள வழிபட்டு சென்றா போர்ல தோல்வியே இல்லைன்றது சோழர்கள் மத்தியில ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையா இருந்தது. வேற என்னென்னலாம் வராகி செய்வா அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்வத்தை வாரி வாரி வழங்குபவள் தான் இந்த வராகி. செல்வம், பணம், பெயர், புகழ் இது எல்லாமே போனா திரும்பி நம்மளுக்கு வந்துடும். ஆனா போனா திரும்பி வராதது அப்படின்ற ஒண்ணு மானம் என்று சொல்லக்கூடிய தன்மானம் தான். இந்த தன்மானத்தினால ஒருத்தவங்க தகர்க்கப்படும் பொழுது அவங்களோட தன்மானத்தை சீன்ற அத்தனை பேர்களையும் அழிக்கக்கூடிய ஒரு தெய்வமா இருக்கக்கூடியவங்க தான் இந்த வராகி. இந்த வராகி அம்மன் கூப்பிட்ட உடனே ஓடி வருவா. பாக்குறதுக்கு தான் அவ கொஞ்சம் பயங்கரமா இருப்பா. ஏன்னா அவளோட முக தோற்றம் அப்படி. பன்றியினோட முகம், அதுவும் சாதாரண பன்றி இல்ல, காட்டு பன்றியினோட முகம் தான் இந்த வராகி அம்மனுக்கு.
இப்ப மத்த பன்றி எல்லாமே எல்லாத்தையுமே சாப்பிடும். ஆனா இந்த காட்டு பன்றி பூமிய தோண்டி அகன்று அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிழங்குகளை தான் சாப்பிடும். அது போல நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்களை தோண்டி அகன்று உள்ள போய் அந்த கஷ்டத்துக்கான ஒரு தீர்வை அவ கொடுப்பா. மேலோட்டமா அந்த கஷ்டத்துக்கான ஒரு முடிவை கொடுத்துட மாட்டான். உள்ள போய் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கஷ்டத்தையும் தோண்டி ஆராய்ச்சி எடுத்து நம்ம வாழ்க்கைய ஒரு புது வாழ்க்கையா மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் தான் இந்த வராகி அம்மன். பாக்குறதுக்கு ஒரு கொஞ்சம் பயங்கரமானவங்களா தெரியலாம். ஆனா வராகி அம்மன் உண்மையிலேயே ஜெகன் மாதா. அந்த அம்பிகையினோட அவதாரம் அவங்க. நம்மளுக்கு கஷ்டம் தரக்கூடியவங்களையும் நம்ம துன்பத்துல இருக்கணும்னு நினைக்கிறவங்களையும் நம்ம அம்மா வராகின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவங்க கிட்ட வேண்டி கேட்டோம்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தகர்த்தெறிஞ்சு நம்மளுக்கு ஒரு புது வாழ்க்கையை அவங்க கொடுப்பாங்க. இப்ப எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், வராகி அம்மனை படம் வச்சு வழிபடலாமா, சிலை வச்சு வழிபடலாமா, அவங்க எங்க போய் வழிபடணும், எப்படி வழிபடணும்னு சொல்லிட்டு. வராகி அம்மனை படம் வைத்தோ சிலை வைத்தோ நம்ம வழிபடலாம். ஆனா சிலை வச்சு வழிபடுறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு நெய்வேத்தியங்களோ அபிஷேகங்களையும் நம்ம வீட்டுல தவறாம பண்ணணும். வராகி அம்மன் ஒரு அழகான ஒரு தாய். வராகி அம்மனை நினைச்சு மனசார ஒரு சின்ன ஒரு அகல் விளக்கு ஏத்தி அம்மா வராகி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கும்பிட்டா கூட நம்மளுக்கு அந்த ஜோதி வடிவத்துல அந்த வராகி அம்மன் காட்சி கொடுப்பாங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்ம மனசுல இருக்கக்கூடிய நிறைய விதமான ஒரு கஷ்டங்களை யார்கிட்டதான் சொல்றது, அந்த மாதிரி ஒரு நிறைய கஷ்டம் நமக்குள்ள இருக்கும். இவங்க கிட்ட சொல்லலாமா, இவங்க கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே சில விஷயத்த நம்ம தேக்கி வச்சுக்கிட்டே இருப்போம். அந்த ஒரு சின்னதா ஒரு மண் விளக்கு ஏத்தி வச்சு வராகி அம்மா அப்படின்னு கூப்பிட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் அவகிட்ட சொல்லுங்க. இதுக்கப்புறம் நீ தான் எல்லாமே, என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கஷ்டத்தையும் அந்த வராகி அம்மா கிட்ட விட்டுறணும். இந்த வெற்றியை வழங்கக்கூடிய வராகி அம்மா நம்ம அவங்கள சொல்றோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் எடுத்துட்டு நம்ம வாழ்க்கைய ஒரு புது வாழ்க்கையா மாத்தி கொடுக்குற ஒரு தன்மை கொண்டவன் தான் இந்த வராகி அம்மன். சரி, இந்த வராகி அம்மனுக்கு எந்த மாதிரியான ஒரு நெய்வேத்தியம் நம்ம வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, காட்டு பன்றியினோட முகல் பாவனையில இருக்கக்கூடியவங்க தான் இந்த வராகி அம்மன். அவங்களுக்கு இந்த கிழங்கு வகைகள் தான் ரொம்பவும் விருப்பமா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கிழங்கு அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு. அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பருப்புனால செஞ்ச சுண்டல் வகைகள், கருப்பு உளுந்து வடை, அதுக்கப்புறம் வராகி அம்மனுக்கு மிகவும் பிடிச்ச பழங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மாதுளை, அன்னாச்சி. இந்த எல்லாமே வைக்க முடியாதவங்க இதனால செஞ்ச ஏதாச்சும் ஒண்ணு, ஒரு சுண்டலா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு கிழங்கு வகைகள். இதுவும் இல்லைங்க, எங்ககிட்ட ஒரே ஒரு மாதுளை தான் இருக்கு, அப்படி இல்லைன்னா எந்த கிழங்கு வகைகளும் இல்லை, எங்க வீட்டுல ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் இருக்கு அப்படின்னா கூட அந்த உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுட்டு வராகி அம்மனை வழிபட்டாலும் அந்த நெய்வேத்தியத்தை மனசார ஏத்துப்பாங்க அந்த அம்மன். இப்போ வராகி அம்மனுக்கு பிடிச்ச மலர்கள் என்னென்ன மலர்லாம் நம்ம வைக்கலாம் அப்படின்னா, வராகி அம்மனுக்கு நீல நிறம் அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும். அந்த நீல நிறத்தினால இருக்கக்கூடிய அந்த ஒரு சங்கு பூவை வராகி அம்மனுக்கு நம்ம வைக்கலாம். அதுக்கப்புறம் வராகி அம்மனுக்கு சிவப்பு நிற மலர்கள்னா ரொம்பவே பிடிக்கும். சிவப்பு நிற மலர்களா இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ, செவ்வரளி பூ, இது எல்லாமே வச்சு நம்ம வராகி அம்மனை வழிபடலாம். இப்போ இது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். இப்ப வராகி அம்மனை எந்த நாள்ல எல்லாம் நம்ம வழிபடலாம், வராகி அம்மனை வழிபடுறதுக்கு குறிப்பிட்ட ஒரு நாட்கள்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, குறிப்பிட்ட ஒரு நாள் பௌர்ணமி, பஞ்சமி, அஷ்டமி, தசமி, இந்த நாள்ல எல்லாம் நம்ம வராகி அம்மனை வழிபடலாம். இப்போ இந்த நாள்ல ஏதாச்சும் ஒரு நாள், இப்ப நம்ம பௌர்ணமி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்ம சொன்ன நெய்வேத்தியம், பூக்கள், பழங்கள், இதுல எதெல்லாம் உங்களால முடியுமோ அது எல்லாமே வச்சு அந்த ஒரு அகல் விளக்கு வச்சு நீங்க வராகி அம்மனை வழிபட்டாலுமே மனசார உங்க வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக அந்த அம்மன் வருவாங்க.